தேவரீர் பொல்லாப்பு எங்கள் குடும்பத்து மீது வராதவண்ணம், எங்கள் பிள்ளைகள் மீது வராதவண்ணம், எங்கள் எல்லைகள் மீது வராத வண்ணம், எங்கள் வாழ்க்கையின் மீது வராத வண்ணம். கணவனும் மனைவியுமாக இன்று ஒப்பு கொடுக்காதவர்கள் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை தொழுது கொள்ள ஒப்பு கொடுங்க. உங்கள் பிள்ளைகள் உங்கள் மத்தியத்தில் ஒளிவ வர கன்றை போல் இருப்பார்கள். இது எடகுடமான போதங்களை தேர்ந்தெடுத்து கொள்ளாதீங்க. ஈனமான போதகளை நினைத்து கொள்ளாதீங்க. அவருடைய கனிகளால் அவர்களை அறிவீர்கள். உங்களுக்கு தெரியும், மார்படலை சந்திட்டு விலைக்கு ரட்சித்துக்கொள்ள உங்களுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்துருக்கா, புத்தியை கொடுத்துருக்கிறார். அறிவில்லாமல் சங்காரமாவதுக்கு முன்பு இந்த வசனம் வருகிறது தீர்க்கதரிசனமாக. இதை கேட்டு தலைமைத்துவத்தை சரி பண்ணி கொள்ளுங்க. புதிய ஆவியை கர்த்தர் தருகிறார், புதிய அபிஷேகம் தருகிறார், புதிய ஆசீர்வாதத்தை தருகிறார். இருக்கிற ஆசை வந்துட்டு எடுபடாது இருக்க வேண்டும் என்றால் இந்த சத்தியத்தில் முள்ளே நீங்கள் வாங்க. பிள்ளைகள் இனி கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், சமாதானம் பெரிதாக இருக்கும். பிள்ளையால் இனி வருத்தப்பட போவதில்லை. கர்த்தர் சமூகத்துக்கு வா. ஆண்டவரே ஆசீர்வாதியும் பலப்படுத்தும் கிருபைகளை மனவத்துக்கள் இயேசுன்ற தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.